நீட் எக்ஸாம் முடிஞ்சு உங்க ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பிகஸ்ட் கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஸோ அவங்களோட மார்க்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டட் ஸ்கோருக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த கவுன்சிலிங்க்கு எல்லாம் அப்ளை பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்லயும் ஸ்டேட் கவுன்சிலிங்லயும் பேரலா பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா எப்படி நடக்கும், அதே போல ஸ்டேட் கவுன்சிலிங்லாம் எப்படி நடக்கும், குறிப்பா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும், பிளஸ் ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்படி நடக்கும், இந்த ரெண்டையும் பேரலா எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி தரும் வகையில ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கும் அதே போல ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கும் எம்சிசி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா லெவல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் பேசிக்கா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே ஆகட்டும், அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே ஆகட்டும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காகட்டும் பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும் வகையில கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா